இந்திய நாட்டின் முதன்மை அமைச்சராக ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்க இருக்கிற அந்த நிகழ்விற்கு நமது இனத்தை கொன்றொழித்த கொடுங்கோலன் ராஜபக்சேவை சிறப்பு அழைப்பாளராக அழைத்திருப்பதை கண்டித்துத்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், உறவுகள் இந்த கண்டன உணர்வை பதிவு செய்திருக்கிறார்கள். இது எனது தம்பி கார்வண்ணன் அவர்கள் சொன்னது போல, எங்கள் ஐயா ஐயநாதன் அவர்கள் குறிப்பிட்டதை போலவும் எனக்கு இது ராஜபக்சேயை அழைக்கிறார்களாமே, அவர் வருகிறாராமே என்று எல்லோரும் எனக்கு சொன்னபோது எனக்கு சிரிப்பு தான் வந்தது. எனக்கு கோபம் ஒன்றும் இல்லை. இதை நான் முன்பே எதிர்பார்த்துதான் இந்த காங்கிரஸையும் பாரதிய ஜனதாவையும் ஒரே நேரத்தில் ஒழிக்கணும்னு முடிவெடுத்து நாங்கள் இந்த வேலையை தேர்தல் நேரத்தில் செஞ்சோம். அது செஞ்சா இன்னும் செய்வோம். அதுல வந்து எவரா இருந்தாலும் எங்களுக்கு ஒண்ணுதான். நாம சொன்னதுதான், இந்தியாவில் நீங்கள் எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் வெற்றி பெற்று இந்தியாவின் பிரதமர் ஆகிக்கொள்ளுங்க, அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா என் மாநிலத்தில் உங்களுக்கு ஓட்டு இல்லை. அதுக்கு காரணம் இப்ப புரியுதுன்னு நினைக்கிறேன். நீண்ட காலமா நாங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து அரசியல் செய்து வந்த ஞானிகள்லாம், ஐயா மோடி வந்தா எல்லாம் தீர்ந்துரும்னு குடுகுடுப்பு அடிச்சு தெரிஞ்சவர்கள் எல்லாம் இப்ப கண்ணீர் மல்க கரங்குப்பி நிற்கிறார்களே ஒழிய, எங்களை போல நெஞ்சுக்கு நேர் நேருக்கு நேர்னு நீ அயோக்கியன், நீ செய்வது தவறு என்று சுட்டி காட்ட திராணி கிடையாது. எங்களுக்கு ஒரு பயமும் கிடையாது. நல்லது செஞ்சா நன்றி பாராட்டு, நல்லது செய்ய போனா பன்றின்னு போயிட்டு. அதனால ஒன்றை எனது உறவுகள், எனது தம்பி தங்கைகள் புரிஞ்சுக்கணும். ஒரு ஆறுதல் நமக்கு இருக்கு. தமிழ்நாடு அரசு, அதனுடைய மதிப்புமிக்க பெருமகள் அம்மையார் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள், நானும் ஐயா ஐயநாதனும் இன்னும் நம்ம கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் 10 பேரும் சந்திக்கும் போது அவர்கள் சொன்ன வார்த்தை, இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் மாற்றம் வராது, எந்த மாற்றத்தையும் நாம் ஏற்படுத்த முடியாது. அதுல நமக்கும் அந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் அன்றைக்கு இந்தியாவின் வெளியுறவு கொள்கை பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்றது. ஐயா நேரு காலத்திலும் சரி, அம்மையார் இந்திரா காந்தி காலத்திலும் சரி, இந்த நாட்டின் முதல் பிரதம அமைச்சராக ஐயா நேரு அவர்கள் பொறுப்பேற்று முதலாக பிரதமர் உரையை நிகழ்த்துகிற போது, உலகத்தில் எந்த ஒரு நாடு, எந்த ஒரு இனம், எந்த ஒரு இயக்கம் தனது உரிமைக்காக, விடுதலைக்காக போராடுகிறதோ அந்த விடுதலையை இந்தியா எப்போதும் ஆதரிக்கும் என்று சொன்னாங்க. அது ஒரு வெளியுறவு கொள்கை அன்னைக்கு. அதற்கு பிறகு வந்து அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் தனி ஒரு மனிதனுக்கான உரிமைக்கு, விடுதலைக்கான போராட்டம் நடந்தாலும் அதற்கு இந்தியா துணை நிற்கும் என்று சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் பாலஸ்தீன விடுதலை, பங்களாதேஷ் விடுதலை, திபெத்திய விடுதலை, தொடக்கத்தில் தமிழீழ விடுதலையும் ஆதரிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு வந்த வெளியுறவு கொள்கை பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்பதற்கு பதிலாக எவன் பாதிப்புக்கு ஆளாக்குகிறானோ அவன் பக்கத்தில் இருக்கிற வெளியுறவு கொள்கையாக மாறி போனது. நான் ஒரு பெரியவன், நான் ஒரு 5 வயது சிறுவனை போட்டு அடித்தால் அவனை அடிப்பதற்கு 1000 காரணம் இருக்கலாம். ஆனால் வழியில் வருவோர் போவோர் எல்லாம் பார்க்கிறவர்கள், நீங்கள் என்ன கேட்பீர்கள்? என்னையே பார்த்து, இவ்வளவு பெரிய எருமையா இருக்கிறாய், இவ்வளவு பெரிய ஆளாக இருக்கிறாய், இவ்வளவு பெரிய தடிமாடாக இருக்கிறாய், உனக்கு அறிவில்லை, இந்த சின்ன பையனை போட்டு அடித்துக் கொண்டு இருக்கிறாயே என்றுதான் கேட்பாங்க. என் அன்பு மக்களே, உலகத்தில் மிக கொடுமையான வன்முறை எது என்றால்
ஒருவன் தாக்கினால் தன்னை திருப்பி தாக்க முடியாது என்று தெரிந்து தாக்குகிறது தான் உலகத்திலே மிக கொடுமையான வன்முறைங்கிறான். அப்ப ஒரு வல்லாதிக்கத்தின் பெருமை, ஒரு வலுவுள்ளவனுடைய பெருமை என்பது, சிறப்பு என்பது, எவன் நசுக்குறுகிறானோ, எவன் ஒடுக்கப்படுகிறானோ, எவன் அழிக்கப்படுகிறானோ, எவன் தாழ்த்தப்படுகிறானோ, பாதிப்புக்கு ஆளாகிறானோ அவன் பக்கத்தில் நிற்பது. ஆனா இன்னைக்கு என்ன ஆகுது? எவன் எங்களை அழித்து ஒழிக்கிறானோ அவனுக்கு ஆதரவாக நிற்பதாக இந்தியாவின் வெளியுறவு கொள்கை இருக்கு. என் அக்காவை கற்பழித்தவன், என் அம்மாவையும் கற்பழித்தவன், என் தங்கையை கற்பழித்து கொலை செய்தவன், என் வீட்டை இடித்தவன், என் நாட்டை அழித்தவன், எங்கள் குழந்தைகளை கொன்று குவித்தவன், என் இனத்தையே அழித்தவன், எங்களை அழிக்கிற அந்த கொடுங்கோடர்களிடம் இருந்து எங்களை தற்காத்துக் கொள்ள நாங்கள் ஏந்திய ஆயுதம் பயங்கரவாதமாகப்படுகிறது. எனது இனத்தையே அழித்து முடித்த அரச பயங்கரவாதம் இவர்களுக்கு அனுசரணையாக இருக்கிறது என்றால் இது எப்படி ஏற்பது என்பதுதான் நமது நிலைப்பாடு, வாதம். இதிலே வியப்பொன்றுமில்லை. பாரதிய ஜனதா மிக தெளிவாக சொல்லிவிட்டது. அதனுடைய மூத்த தலைவர் ஐயா அத்வானி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். சிங்களர்கள் இந்திய வம்சாவளியினர், அதிலும் ஆரிய வம்சாவளியினர், எங்கள் வம்சாவளியினர் ராமனின் வாரிசுகள், அங்கே வாழ்கிற தமிழர்கள் ராவணனின் வாரிசுகள் என்று தெளிவாக சொல்லிவிட்டார். அது ராமனின் வாரிசுகளுக்கு புரிகிறது, ராவணனின் வாரிசுகள் உங்களுக்கு புரிகிறதா என்பதுதான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எழுப்புகிற கேள்வி. அவருக்கு தெளிவா தெரியுது. இங்கே இருக்கிறார்கள் எனது மூத்தவர் எங்கள் ஐயா நெடுமாறன் அவர்கள் அன்றைய பிரதமர் ஐயா வாஜ்பாயை சந்திக்கிற போது இப்படி என் இன மக்களை கொள்கிறார்கள் சிங்களர்கள் என்று சொல்லுகிற போது, சிங்களர்கள் பௌத்தர்கள், புத்திஸ்டுகள், புத்தரை வணங்குகிறவர்கள், புத்த மதத்தை தழுவியிருப்பவர்கள் என்று சொன்னதற்கு புத்தர்களும் இந்துக்கள் தான் தெரியுமா உங்களுக்கு என்று சொல்லிவிட்டார். இனி பேசி பயன் இல்லை. அண்ணன் தியாக அவர்கள் சொன்னது போல இனி போராட்ட மொழியில் தான் அவருக்கு புரிய வைக்க முடியும். எதிர நாளும் அப்படி 150 கொடியை பிடிச்சிட்டு ஒரு 200-300 பேர் கூடி நின்று போராடுறாங்க அப்படின்னு நினைக்கிறது இல்லை. எனது உரிமைக்கு எதிராக எனது உணர்வை மதிக்காது எந்த கொம்பாதி கொம்பன் தமிழ்நிலத்தில் நின்றாலும் அவனுக்கு டெபாசிட் இல்லை, கட்டுத்தொகை இல்லை என்கிற நிலையை தொடர்ச்சியாக தமிழக அரசியல் வரலாற்றில் உருவாக்குது. இன்னைக்கு கோத்தபாய ராஜபக்சே, பசில் ராஜபக்சே போன்றவர்கள் என்ன கொக்கரிக்கிறார்கள்? டக்ளஸ் தேவானந்தா போற நக்கி பிழைக்கிற நாய் துரோகிகள் என்ன சொல்லுதுகள்? என்ன பேசுறாங்க? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 37 இடம் அறுதி பெரும்பான்மையோடு வென்றதில் எங்களுக்கு அச்சமில்லை, பாதிப்பில்லை என்கிறார். காரணம் என்ன? தனித்த பெரும்பான்மையோடு பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்து விட்டது, அதனால் எங்களுக்கு பயமில்லை என்கிறார். இதுக்கு காரணம் என்ன? இப்ப அவன் 200 இடம் அல்லது 180 இடம் அல்லது 150 இடம் அடிச்சிருந்து இன்னைக்கு நம்ம தயவில்லாம ஆட்சி அமைக்க முடியாது என்ற நிலை உருவாயிருந்தால் ராஜபக்சே விருந்தினரா வருவானா, வர முடியுமா, வர வைப்பானாங்கிறதா நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப எதுக்காக நம்ம இவ்வளவு போராடணும்? ஒரு கெட்ட வாய்ப்பா இந்த 10 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியினுடைய கொடுமை எவ்வளவு தூரம் ஆயிடுச்சு. தனி பெரும்பான்மையோடு பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. ஆனா ஒன்று நான் சொல்லுவேன், இன்னைக்கு 37 இடம் வென்றிருக்கு தமிழ்நாடு. இது பயனற்று போனதா நீங்க நினைக்கலாம். ஆனா இதே 37 இடத்தை ஒரு காலத்தில் உங்கள் பிள்ளைகள் நாம் வெல்லாது நம்ம போறது இல்லை. இன்னைக்கு மேல வர்ற இதே மாதிரி 280 இடமும் 83 இடமும் வென்று வந்து ஆட்சி அமைக்க போறது இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் சிக்குவா பாரு என்கிட்ட, அப்ப இருக்கு. என் இனத்தின் இளவுக்கு என்னோடு சேர்ந்த என் உயிர் சகோதரன் யாசின் மாலிக் காஷ்மீர்ல இருந்து வந்துட்டாங்கிறதுக்காக என்ன கத்துனா இந்த நாட்டுல எல்லாரும் எவ்வளவு பேசுறீங்க? எல்லா ஊடகமும் எங்களை பற்றி விவாதம். எப்படி யாசின் மாலிக்க கூப்பிடலாம்னு, நீ எப்படி ராஜபக்சே கூப்பிடலாம்? பதிலுக்கா எப்படி கூப்பிடலாம்? என் இனத்தை விடு. அவன் என் உடன் பிறந்தவன், என் ரத்த சொந்தம், என் ஆத்தாளப்பன், என் அக்கா தங்கச்சி, என் மாமன் மச்சான், விடு. இந்த நாட்டின் குடிமகன்ல 840 பேரை கடலில் சுட்டுக் கொண்டிருக்கான் இதே சிங்கள ராஜபக்சேயின்
அரசும் அவனுடைய ராணுவமா. இந்த காங்கிரஸ் அரசு சொல்லுத மீனவனும் மீனவனும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய பிரச்சனை அப்படின்னு. அப்படின்னா நாடு அதுக்கு, அப்படின்னா ராணுவம் எதுக்கு, அப்படின்னா அரசு எதுக்கு? பாகிஸ்தான் எங்க மேல குண்டு போட்டா விடு, பாகிஸ்தான் அங்க இருக்கிறவங்களும் இங்க மக்களும் அந்த நாட்டு மக்களும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய பிரச்சனைன்னு நீ பேசாம இருந்துருவியா? இதுதான் அரசினுடைய கடமையா? என் மீனவனை சிறைபிடித்தவன் இலங்கை மீனவன் அல்ல. என் மீனவனை சுட்டுக் கொன்றவன் இலங்கை மீனவன் அல்ல, இலங்கை கடற்படை ராணுவம். இலங்கை ராணுவத்திற்கும் இந்த நாட்டு குடிமக்களுக்குமான சிக்கல். இதுல என்ன நிலைப்பாடு பாரதிய ஜனதாவுக்கு இருக்கு? எதுவும் இல்லை. இங்கே பேசிய அண்ணன் தியாக அவர்கள் குறிப்பிட்டார்களே, அவசர அவசரமாக ஆட்சி விட்டு கீழே இறங்கிற போது காங்கிரஸ் கட்சி 5 ஆண்டுகளுக்கு, எப்பவும் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் விடுதலை புலிகள் மீது தடை விதிப்பான். 5 ஆண்டுகளுக்கு நாம் ஆட்சிக்கு வரப்போவது இல்லை என்று அவனுக்கு முதவே தெரிஞ்சிட்டது. நமக்கு அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிட்டது. 5 ஆண்டுகளுக்கு. அப்ப ஒருவேளை பாரதிய ஜனதா இந்த தடையை நீக்கினாலும் நீக்கி விடுமோ என்கிற அச்சத்துல 5 ஆண்டுகளுக்கு தடையை போட்டு கீழே இறங்குற. இத்தனை ஆண்டுகள் இல்லாத நிலையில ஜனநாயக முறையில அறவழியில எமது மக்களின் உரிமைக்கு புலம்பெயர்ந்த தேசங்களில் எமது இன உறவுகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு அமைப்புகளை வைத்து அத்தனை அமைப்பையும் 16 அமைப்பையும் தடை செய்யறான் சிங்களன். செய்ய சொன்னதையா இந்தியா? ஏன்னா அந்த தடையை இலங்கை விதித்த அடுத்த நொடியில அமெரிக்கா மறுக்குது, கனடா மறுக்குது, பிரிட்டன் மறுக்குது. இது தேவையற்றது என்குது. எனக்கு எந்த சம்பந்தம் இல்லாத நாடுகள், ஆனால் 9 கோடி தமிழ் மக்களை தன்னகத்தை வைத்திருக்கிற இந்திய பெருநாடு, எங்கள் தாய் நாடு என்று நம்பி வாழ்கிற எங்கள் நாடு அடுத்த நொடியில் ஆமாம் என்று அந்த தடையை வரவேற்று. அது காரணம் என்ன? எவன் அந்த அமைப்பை சார்ந்தவன் இந்தியாவுக்குள்ள வர முடியாது, என்னை பார்க்க வர முடியாது, உன்னை பார்க்க வர முடியாது, உன் திருமணத்துக்கு வர முடியாது, உன் பொண்ணு திருமணத்துக்கு வர முடியாது, எந்த நல்லது கட்டத்துக்கு நுழைய முடியாது. ஏன்னா இந்தியாவும் அந்த தடையை விதிச்சிருக்கு, கைது செய்வான். எவ்வளவு பெரிய நெருக்கடி, எவ்வளவு பெரிய சிக்கல். இதுல பாரதிய ஜனதா நிலைப்பாடு என்ன? இது தேவையற்றது இந்த தடை என்று ஒரு வார்த்தை பேசி இருக்கிறதா? இனி பேச போகுதா? இல்ல. நான் தான் உங்களுக்கு பரப்புரையிலே சொன்னேனே, ஒருவேளை நரேந்திர மோடி ஐயா அவருடைய அரசு இலங்கை இனப்படுகொலை செய்திருக்கிறது, ராஜபக்சே ஒரு இனப்படுகொலையாளன் என்று சொல்லுவாரே, ஆனால் அவன் அடுத்த நொடி சொல்லுவான், ஐயா நரேந்திர மோடி குஜராத்தில் நீங்க என்ன செய்தீர்களோ அதைத்தான் நான் இலங்கையில செய்தேன். அது என்னை விட அவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவருடைய முகநூல்ல அவர் என்ன எழுதுறாரு? நானும் ராஜபக்சேயும் ஒத்த சிந்தனை உள்ளவர்கள் கரங்கோர்த்து செயல்படுவோம். இப்ப கரங்கோர்க்கத்தான் கூப்பிட்டுருக்காங்க. இதுல தெளிவா இருக்கணும் தமிழ்ல. இங்க இருக்கிற பெரும்பாலானோர் என்ன பண்ணாங்க? ஏன் உலகம் புறா வாழ்ற நம்ம மக்களே பாதி பேர் நம்பிட்டு இருக்கான், பாரதிய ஜனதா வந்தா நரேந்திர மோடி வந்தா நல்லது நடந்துடும் அப்படின்னு. ஒண்ணு நடக்க சுப்பிரமணிய சாமி சுஷ்மா ஸ்வராஜை தாண்டி நல்லது நடந்துட போதா? அவனுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்தியாவின் வெளியுறவு கொள்கை மாறாம இந்திய பெருநாட்டின் பாதுகாப்புக்கே இங்க வழி இல்லை. அதுவே சிக்கல் தான். இப்ப என்ன இந்த ராஜபக்சே அழைக்கிறதுனால நமக்கு என்ன நட்டம் என்று கேட்பாங்க. தொடர்ச்சியாக ராஜபக்சே தெற்காசிய பிராந்தியத்தில் ஒரு மிகப்பெரிய வல்லாதிக்கமாக இருக்கிற இந்தியா தனது விருந்தினராக அழைக்கிற போது ஒரு எளிய மக்கள், அரசியல் அதிகாரமற்ற வலிமையற்ற எளிய மக்கள் நாம் ஒரு இன அழிப்பு போரில் சிக்கி மொத்த இனத்தையும் அழிய கொடுத்து நிற்கிற நாம் எமது இன அழிப்பிற்கான ஒரு நியாயத்தை, எமக்கான நியாயமான அரசியல் தீர்வை கேட்டு பன்னாட்டு சமூகத்திடையே போராடி கொண்டிருக்கிற நாம் தெற்காசிய பிராந்தியத்தின் மிகப்பெரிய வல்லாதிக்கம் இந்தியா தனது நண்பன் என்கிற சொல்கிற ராஜபக்சேயை ஒரு போர் குற்றவாளி, ஒரு இனப்படுகொலையாளன் என்று எப்படி நிரூபிக்க முடியும்? இதுதான் இங்க இருக்கிற சிக்கல். ஏற்கனவே காமன்வெல்த் விளையாட்டு போட்டி நடந்தது இந்தியாவுக்குள்ள. இந்தியாவில் தேசத்தின் கௌரவம் என்று அந்த விளையாட்டு போட்டியில் இதே காமன்வெல்த் அமைப்பில் இந்த பொதுநலவாய அமைப்புக்குள்ள இருந்த எத்தனையோ நாடுகள் இருக்கு, அந்த தலைவர்களை அழைத்திருக்கலாம். அது இல்லாம ராஜபக்சே அழைக்க வேண்டிய அவசியம் என்ன?
அந்த நேரத்தில் ஐநாவில் மனித உரிமை ஆணையம் ஒரு விசாரணை கொண்டு வரப்போது இந்த அமெரிக்கா ஒரு தீர்மானத்தை முன்மொழிய போகுது என்று தெரிஞ்ச உடனே இந்தியா என்ன செய்து ராஜபக்சே சிறப்பு அழைப்பாளராக அழைக்குது. அழைச்சி நடுவால் அவர் அமர வச்சு அந்த இறுதி விழாவில் ஒரு பக்கம் அம்மையார் சோனியா காந்தி, இன்னொரு பக்கம் ஐயா மன்மோகன் சிங், 2 பேரும் அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப உலகம் என்ன பார்க்கும்? இந்திய பெருநாட்டினுடைய நண்பன் இவன். இவன் நீங்கள் நினைப்பது போல போர் குற்றவாளியோ, இவன் இனப்படுகொலையாளனோ அல்ல என்று எச்சரிக்கிறது. அப்படின்னா காலையில கூட ஒரு விவாதத்துல ஐயா ஐயநாதன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதுதான் உண்மை. எந்த நாட்டுக்கு நீங்க போனாலும் உங்கள் இந்தியா என்ன சொல்லுது என்றுதான் கேட்பான். ஏன்னா இந்தியாவும் சீனாவும் உலகத்தின் மிகப்பெரிய சந்தைகளா இருக்கு. உலக வல்லாதிக்க நாடுகள் உற்பத்தி செய்யற எல்லா பொருளையும் விற்கிற ஒரு சந்தை நிலமாக இந்தியா இருக்கிறது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். வர்த்தக ஒப்பந்தம், ராணுவ ஒப்பந்தம், தொழில் ஒப்பந்தம், இப்படி பல்வேறு ஒப்பந்தங்களை இந்த நாட்டோடு போட்டிருக்குது பல்வேறு நாடுகள். அந்த நாடுகளிடத்தில் தான் நாம போய் எமது இனப்படுகொலை ஒரு நியாயத்தை சொல்லுங்க என்று கேட்கிறோம். அப்ப இந்தியாவை பகைத்து கொண்டு அவர்கள் எந்த முடிவும் எடுக்க தயாரா இல்லை. இதான் உண்மை. அந்த நிலையில் நீங்கள் திரும்ப திரும்ப ராஜபக்சேயை அழைத்து வருவது அது எங்களை அவமானப்படுத்துகிற செயல் மட்டுமல்ல, எங்கள் இனத்தை அழித்து ஒழித்ததை நீங்கள் ஆதரிப்பதாக கருதப்படுகிறது. அதுதான் அப்படித்தான் பார்க்கிறோம் நாங்க. என் இனப்படுகொலையை நீங்கள் ஏற்கிறீர்கள், எங்களை கொண்டு குவித்ததை நீங்கள் ரசிக்கிறீர்கள், எமது இன அழிப்பு போரை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள். யார்? காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் 2 பேருமே. இதுல எந்த மாற்றம் இல்லை. என்ன காமன்வெல்த் விளையாட்டு போட்டிக்கு இவங்க அழைச்சாங்க. ஆனா சாஞ்சியில புத்த விவகார நிறுவ, புத்தர் சிலைக்கு அடிக்கல் நாட்ட, புத்த மதத்தை தழுவி நிற்கிற நாடுகள் எத்தனை? சீனா இருக்குது, ஜப்பான் இருக்குது, பர்மா இருக்குது, எவ்வளவோ நாடுகள் இருக்குது. அந்த நாடுகளில் இருந்து ஒரு புத்த மத தலைவரையோ அல்லது ஒரு புத்த பிக்கவையோ அழைத்து வந்திருக்கலாம், அந்த நாட்டினுடைய அதிபரையோ அழைச்சிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு ராஜபக்சேயை அழைத்து வர வேண்டிய அவசியம் என்ன? அதை அழைத்தது யார்? அம்மையார் சுஷ்மா சிவராஜ். அங்க அந்த நிகழ்ச்சியை நடத்திய மாநிலம், அந்த ஆட்சி எது? அது பாரதிய ஜனதா ஆட்சி. அப்ப 2 பேருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நல்லா சிந்திக்க. இந்த ராஜபக்சே இன்னைக்கு இவர்கள் இந்துவாக பார்க்கிறார்கள், புத்த மதமும். ஏனால் இங்கே இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி சீக்கியன் தனி மதம், பௌத்தன் தனி மதம், புத்தன் தனி மதம். ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அவனும் இந்துதான். எங்களை போல சாதியும் இல்லை, மதமும் இல்லை என்று நிற்கிற தமிழ் பிள்ளைகளும் சட்டப்படி இந்துவா இருக்கிறோம். அதுதான் இந்த நிலை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கிற போது அங்கே இருக்கிற எனது பாட்டன் முப்பாட்டன் கட்டிய கோயில், எனது பாட்டன் பண்டாரவண்ணியனின் சிலை, என் அண்ணன் திலீவனின் சிலை, ஆயிரக்கணக்கான எமது மாவீரரின் துயில இல்லங்களை எல்லாம் இடித்து நாசமாக்கிய ராஜபக்சேயும் அவன் ராணுவமும் ஆயிரக்கணக்கான எமது வழிபாட்டு தலங்களை இடிச்சு தரமட்டமாக்கிச்சு. கும்பிட இடமில்லாமல் இடிச்சு வீழ்த்தினான். ஆனால் அங்க எனது பாட்டன் முப்பாட்டன் முருகன் கோயிலையும் சிவன் கோயிலையும் இடிச்சு நாசமாக்கிய ராஜபக்சே புத்தனை வழிபடுபவன். அங்க புத்தனை கும்பிடுற உனக்கு இங்க வெங்கடாசலபதி கோயில்ல என்னடா வேலை என்று நாங்க எதிர்த்து போராடணும். திருப்பதி வெங்கடாசலபதி கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தது யாரு? காங்கிரஸ். இந்த அருக்கு 30 கிலோமீட்டர்ல உன் இனத்தின் எதிரியை கூட்டிட்டு வந்து நான் கும்பிட வைக்கிறேன், நீ என்னடா செஞ்சிருவ என்றுதான் நினைச்சிச்சு காங்கிரஸ். இதைத்தாண்டா நாங்க செய்வோம். ஒரு இடத்துல டெபாசிட் இல்லாம பண்ணோம். நீ என்ன செய்வியோ அதுக்கு நாங்க எதிராக செஞ்சோம். அப்ப நாங்க கேட்டோம். ஆந்திராவை ஆண்டு கொண்டிருந்தது காங்கிரஸ் அரசு, மத்தியிலே ஆண்டு கொண்டிருந்தது காங்கிரஸ் அரசு. ராஜபக்சே அழைத்து சிறப்பு வழிபாடு அவருக்கு. அவர் போய் வெங்கடாசலபதி கும்பிடுறாரு. இவர் யாரு? புத்தனை கடவுளாக ஏற்றுக்கொண்டவர், புத்த மதத்தை கைவிருப்பவருக்கு இங்க என்ன வேலை? ஆனால் இந்த கோயிலே, அங்கே இருந்த கோயிலை இடிச்சு விட்டு இங்க எதுக்கு? அப்ப என்னதுக்கு? எப்ப நமக்கு என்ன தோணுது? எனது இன மக்களை கொன்றதற்கு, எனது கோயிலை இடிச்சதற்கு பரிகாரமா இங்க என்று நாங்கள் கேட்கிறோம். அதற்கு வழிபட வருகிறவர்களை இப்படி எதிர்த்து போராடக்கூடாது என்று பேசியது இந்த பாரதிய ஜனதா தான், இந்த ஐயா ராமகோபாலன் போன்ற தலைவர்கள் தான். இதை நீங்க நல்லாப்பா யோசிக்கணும். இன்னைக்கு எங்க அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்றாங்க, ராஜபக்சே அவர்கள் வருகையை வைத்து தமிழ் உணர்வை தூண்டுகிறார்கள் என்று. தமிழனுக்கு உணர்வை தூண்ட வேண்டியது இல்லையா அண்ணா? அவனுக்கு உயிரிலே ஊறி கிடக்கிறது. நானும் நீங்களும் சந்தித்து பேசுகிற போது எவ்வளவு அன்பாக சொன்னீர்கள், தம்பி
நான் மிகச் சிறந்த தமிழனடா, எனக்கு உன்னை போலவே நிறைய தமிழ் உணர்வு உண்டு என்று சொன்னீங்க. அதுக்கு நரேந்திர மோடியை நான் சந்தித்த போது நான் குஜராத்தியன் என்று சொன்னார். உடனே நான் சொன்னேன் நான் தமிழன் என்று சொன்னேன் என்று சொன்னீங்க. நீங்க இதை மறக்க முடியாது. ஏன்னா நீங்க சொல்லி 2000 வருஷமோ 2 வருஷமோ இல்ல, 2 மாசம் கூட இல்ல, இப்பதான் சொன்னீங்க. நீங்க என்கிட்ட மோடி என்னை சந்திக்கும் போது நான் ஒரு குஜராத்தியன் என்று பெருமையோடு சொன்னார். உடனே நான் அவரிடத்தில் சொன்னேன் நான் ஒரு தமிழன் என்று சொன்னேன் என்று நீங்க என்கிட்ட பெருமையா சொன்னீங்க. அப்ப அதுல இருந்து நான் உங்களை என் உடன் பிறந்த அண்ணனா ஏற்றுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க இன்னைக்கு இப்படி சொல்றதா வேடிக்கையா இருக்கு. தமிழர்களுக்கு உணர்வை ஊட்டுகிறார்கள் ராஜபக்சே வருகையை வைத்து என்று. அப்படி சொல்லக்கூடாது. இதே எங்க அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணனும் இங்க இருந்த ஐயா இலா கணேசன் போன்றவர்களும் இங்க இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களும் நமக்கு மதிப்புமிக்க தலைவர்கள் எல்லோரும் அன்றைக்கு பொதுநலவாய மாநாட்டிற்கு இந்திய நாட்டின் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் போகக்கூடாது என்று நாம் போராடிய போது அதே கருத்தை வலியுறுத்தி அவர்களும் போராடினார்கள். அதற்கு காரணம் என்ன? இந்திய நாட்டின் பிரதமர் அந்த காமன்வெல்த் மாநாட்டிற்கு போனால் அங்கே நடந்த இனப்படுகொலையை ஆதரிப்பதாக அங்கீகரிப்பதாக ஆகிவிடும் என்பதுதான். அதான் காரணம், வேற என்ன? எல்லா நாட்டு தலைவனும் அங்க போய் நின்னீங்கன்னா ராஜபக்சே செஞ்சது சரிதான் என்று ஆயிடும். அதனால நீங்க போகாதீங்கன்னா அதே கருத்தை தான் தமிழக முதல்வர் அவர்களும் வலியுறுத்தினாங்க. இங்க எல்லா கட்சிகளும் வலியுறுத்தியது, போராடியது. ஆனால் அவர் போகல. அதுக்கு பதிலா வெளியுறவுத்துறை அமைச்சர் போனார், பல பேர் போனாங்க, பங்கேற்றாங்க. அதே காரணம் தான் இன்னும் அப்படி இருக்கு. அப்ப எந்த காரணத்திற்காக இந்திய நாட்டின் பிரதமர் ஐயா மன்மோகன் சிங் இலங்கைக்கு காமன்வெல்த் மாநாட்டுக்கு போகக்கூடாது என்று சொன்னீர்களோ அதே காரணத்திற்காகத்தான் இன்றைக்கு ஐயா நரேந்திர மோடி பதவியேற்கிற அந்த நிகழ்விற்கும் ராஜபக்சே வரக்கூடாது என்று நாங்க போராடுவோம். அதான் நீங்க புரிஞ்சுக்க. யாசின் மாலிக் வந்ததுக்கு எல்லா ஊடகங்களிலும் விவாதம். எப்படி கூப்பிடலாம், எப்படி கூப்பிடலாம், எப்படி கூப்பிடலாம். நீங்க எப்படி ராஜபக்சே கூப்பிடுறீங்களோ அப்படித்தான் நாங்களும் கூப்பிடலாம். ஒரு பயங்கரவாதி அல்ல, அவன் ஒரு ஜனநாயகவாதி. அவன் தான் சொன்னான், நாங்கள் குரல் வழி நெரிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள், என்னை வீட்டு சிறையிலும் என் இன மக்களை ராணுவ சிறையிலும் வைத்திருக்கிறீர்கள் என்றான். அதே ஈழத்தில் நடக்குது. சும்மா பொழுதுபோக்குக்காக கத்துறோமா? இல்ல பொழப்பு இல்லாம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோமா? இந்த வேலைய என்னமோ இனப்பழகம் நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு என்ன நடக்குது? 55 வயசு என் அம்மாவும் மானத்தோடு வாழ முடியாது, 13-16 வயசு என் தங்கையும் மானத்தோட வாழ முடியாது. சுத்தி ராணுவ முகாம், நடுவுல எமது மக்கள். ஒரு ரொட்டி துண்டு காணாலும் சிங்கள ராணுவ வீரனிடத்தில் தான் கையேந்தணும். அவன் உடல் பசிக்கு இரையானால் தான் என் உறவுகளின் ஒருவேளை வயிற்று பசிக்கு உணவு. இந்த நிலையில் நிற்கிற எங்களை நீ வஞ்சிப்பது மிகப்பெரிய பின்விளைவை ஏற்படுத்தும். இந்த உணர்வுக்கு மதிப்பளிக்காதது மிகப்பெரிய வரலாற்று பிழையை பண்ணும். நீ இப்படி தொடர்ச்சியா தோத்து நீங்க காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் இந்த தமிழ்நாடுங்கிற ஒன்றையே மறக்க வேண்டிய சூழ்நிலை வந்து இன்னைக்கு ஒரு சீட்டு, அதுவும் பொன் ராதாகிருஷ்ணன் அண்ணனுக்கு கிடைச்சது அது மதவாதமோ, அது சாதியவாதமோ, அது இந்திய பற்றோ அதெல்லாம் கிடையாது. அவன் தனிப்பட்ட முறையில் நல்லவன் அப்படிங்கிறது தான். தனிப்பட்ட முறையில் நல்லவருங்கிற வெற்றி தான். அதெல்லாம் நீ வெற்றியாவே கருத முடியாது. ஏன்னா மோடி அலைனா நீ நின்ற இடத்தெல்லாம் வென்றிருக்கணும். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். மிக கவனமாக உணர்ந்து செயல்படணும். ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் நாங்க 7 கோடி இருக்கிறோம், கர்நாடகால 1 கோடி இருக்கிறோம், 8 கோடி. இந்தியாவில முழுக்க 20 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம் எல்லா மாநிலங்களையும் பரவி வாழ்றோம். 1 கோடி, 9 கோடி மக்கள் இந்த நாட்டுக்குள்ள மட்டும் இருக்கிறோம். எங்கள் உணர்வுக்கு மதிப்பளிக்காது என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களன் வெறும் 1.25 கோடி. அவன் உணர்வுக்கு அவனுக்கு மதிப்பளிப்பது, அவனை தொடர்ச்சியாக நண்பன் என்று சொல்லுவது. இங்கே அன்பு தென்னரசு அவர்கள் முழக்கத்தில் முன்வைத்ததை போல என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களன் உனக்கு நண்பன் என்றார். தமிழர்கள் நாங்கள் உனக்கு யார்? அதுதான் இங்கே எங்கள் எல்லோரும் மனதுக்குள் எழும்.
அதை கவனமா வச்சுக்கிட்டு செயல்படணும். இதுக்கு முன்னாடி பதவியேற்பு விழாவுக்கு ஐயா நேரு அவர்களோ, அம்மையார் இந்திரா காந்தி அவர்களோ, ஐயா ராஜீவ் காந்தி அவர்களோ, ஐயா வாஜ்பாய் அவர்களோ, அல்லது ஐயா பிபி சிங் அவர்களோ, ஐ.கே. குஜரால் அவர்களோ, எத்தனையோ பிரதமர்கள் பதவியேற்றிருக்கிறார்கள். இதற்கு முன்பு இந்த நாட்டை 10 ஆண்டுகள் ஆண்ட 2 முறை பிரதமராக இந்த ஆண்ட ஐயா மன்மோகன் சிங் பதவியேற்கும் போது கூட இந்த சார்க் மாநாட்டில், சார்க் அமைப்பில் இருக்க நாட்டை கூப்பிடு, இந்த காமன்வெல்த் நாட்டில் இருக்க கூப்பிடு, அப்படிலாம் ஒருத்தையும் கூப்பிடலையே. இது என்னது? இது என்ன? நீங்க இந்தியாவை அப்படியே வறுமை இல்லாத தேசமா ஒழிச்சிட்டோம், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்துட்டோம், தடை இல்லாத மின்சாரம் தந்துட்டோம், அடிப்படை கட்டமைப்பு சுகாதார வசதியை கொடுத்துட்டோம், கல்வி எல்லாருக்கும் கொடுத்துட்டோம், மருத்துவம் எல்லாருக்கும் கொடுத்துட்டோம், அதனால ஒரு மிகப்பெரிய வெற்றி கொண்டாட்டம், அதனால எல்லா நாட்டு தலைவரையும் கூப்பிடுறோம். அப்படி ஒண்ணும் இல்லையே, அப்படி ஒண்ணும் இல்லையே. அழைக்கிற உரிமையே உங்களுக்கு இல்லையே. நீங்க இன்னும் பதவியேற்று பிரதமராகவே ஆகலையே, அப்புறம் எப்படி நீங்க அழைக்கிறீங்க? எப்படி அழைக்கிறீங்க? ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரிகள், அவர்கள் ஆட்சியில் இருந்த அதிகாரிகள் தான் அழைக்கிறான். அதே சிவசங்கரமேனன் என் இனத்தை கொண்டு ஒழிக்கும் போது எம்.கே. நாராயணன் சிவசங்கரமேனும் சேர்ந்துதான் அடிச்சார். அந்த சிவசங்கரமேனன் தான் கடிதம் என்று அழைக்கிறான். ராஜபக்சே உங்கள் நண்பன் என்றால் நரேந்திர மோடி அவர்களே, ராஜபக்சேயும் எங்களுக்கு எதிரிதான், நீங்களும் எங்களுக்கு எதிரிதான். நீங்க புரிஞ்சுக்க. இப்ப பாக்குறீங்கல்ல பத்திரிகையில படம்லாம் வரும்போது, ராகுல் காந்தி இப்படி தலையில கை வச்சு நிக்கிறார், சோனியா காந்தி இப்படி தலையில கை வச்சு நிக்கிறார், பிரியங்கா காந்தி இப்படி கையில வச்சு நிக்கிறார். அப்படி ஒரு காலத்துல 5 ஆண்டு கழிச்சு நீங்க எல்லாம் எப்படி தலையில கை வச்சு நிப்பீங்கிறது தெரியாது. கவனமா பார்த்துக்கணும், கவனமா பார்த்துக்கணும். இதுல ஏதோ ஒரு ஓரத்துல உங்களுக்கு எல்லாம் நினைப்பு இருக்கு, இந்த தமிழ் தேசியம் பேசுறவன் அவன் ஒரு குழு, இந்த ஒரு சும்மா ஒரு 1000-500 பேரு, ஒரு 10,000-8,000 பேரு இப்படி கத்திக்கிட்டு இருப்பான், மொழி தமிழ் சாவனிஸ்ட் பாசிஸ்ட் இப்படி பேசிட்டு இருப்பேன். நீ இன்னும் சரியா 2 ஆண்டுகள் தான், அதுக்கப்புறம் எவன் இதை பேச முடியாது. பாசிஸ்ட் பூஜிஸ்ட் இதெல்லாம் பேச முடியாது. ஆமா, எங்க ஐயா சொன்ன மாதிரி இனிமேல் நான் போய் இதுவரைக்கும் இப்படி ஆர்ப்பாட்டம் போராடிக்கிட்டு இருக்கிறது ஒரு காலம், நீ நாங்களே களத்துல நின்று தோக்கடிக்கிறது. இதுவரைக்கும் எதிரியை வீழ்த்த இன்னொருத்தன் வாழை தூக்கிட்டு களத்துக்கு போனோம், இப்ப நாங்களே பெரிய வாழை அடிச்சு எடுத்துக்கிட்டு. அவங்க சொல்றாங்க 2016 இதே கூட்டணி தொடரும்னு, அது ரொம்ப மகிழ்ச்சி, வரவேற்கிறோம். நீங்க யாரும் விலகிறாதீங்க, யாரும் விலகி போயிடாதீங்க, பிரிஞ்சிடாதீங்க. ஆமா, நீங்க எல்லாரும் சேர்ந்து வாங்க, நாங்க ஒண்டியா வாரோம். அப்ப களத்துல மோதும். ரொம்ப நாளா சொல்றீங்க இந்த ஈழம் ஒரு பிரச்சனை இல்ல, ஈழத்துக்கு ஓட்டு இல்ல, ஈழத்தை வச்சு அரசியல் செய்யறாங்க, அதெல்லாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நாங்க தான் வெளிப்படையா ஒரு சவாலே விடுறோமே. நீ இது ஒரு பிரச்சனையே இல்லைன்னு வா, தேர்தலுக்கு இதாண்டா பிரச்சனைன்னு நாங்க வரோம், மோதுவோம். இதனால பதவி ஏற்கிறீங்க, மிக பெரும்பான்மையோடு மக்களின் நம்பிக்கையை பெற்று பதவி ஏற்கிறீங்க, வாழ்த்துறோம். நீங்கள் ஏற்றுக்கொண்ட இந்துத்துவ தத்துவத்திற்கு இந்த மக்கள் வெற்றியை தரல, அதை நீங்க புரிஞ்சிருப்பீங்க, உங்க கட்சி புரிஞ்சிருக்கும். கடந்த 10 ஆண்டுகளில் காங்கிரஸ் செய்த கொடுமை, சகித்துக் கொள்ள முடியாத ஊழல், பொருளாதார வீழ்ச்சி, பணவீக்கம், பணத்தின் மதிப்பு சரிவு, வேலையின்மை, விலைவாசி உயர்வு, முறையற்ற நிர்வாகம், இதை தூக்கி எறிய மக்கள் துடித்துக் கொண்டிருந்தான். மாற்று கட்சி இல்ல, நீங்கள் வந்தீங்க, ஒரு நல்ல ஆட்சியை தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த வாக்கு. ஏன்னா 2002 குஜராத்ல நீங்க செஞ்ச அக்கிரமத்தை தெரியாத 2 தலைமுறை வந்துட்டாங்க, புதிய வாக்காளனா வந்துட்டான், அவன் வாக்கு செலுத்திருக்கிறான் நம்பிக்கையோடு, நீங்க நல்ல ஆட்சி தருவீங்கன்னு. அது தந்தால், எம் இனத்தின் உரிமைக்கு எதிராக நிக்காம நின்றால் எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா காங்கிரசுக்கு என்ன நிலையோ அந்த நிலை உங்களுக்கு இந்த நிலத்தில் வரதா வாய்ப்பு இருக்கு. அதனால மதிப்பிற்குரியவர்கள் மிகவும் மதிக்கத்தக்க செயலை செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புறோம். இது வெந்து நொந்து போய் ஆறாத காயங்களோடு இருக்கிற தமிழ் தேசிய மக்களினுடைய அந்த காயத்தில் மீண்டும் மீண்டும் வேல் எடுத்தும் வால் எடுத்தும் குத்தி கீறுகிறது போன்ற ஒரு கொடிய செயலாக நாங்க பார்க்கிறோம். கடந்த ஆட்சி காலங்களில்
எம் இனத்தை காங்கிரஸ் கட்சி எவ்வளவு வஞ்சித்ததோ, எவ்வளவு அவமதித்ததோ அதை நீங்கள் தொடக்கத்திலே செய்ய தொடங்கியது மிகுந்த மன வருத்தத்தை தருகிறது. எனவே இந்த ராஜபக்சே அவர்களுடைய அழைப்பை நீங்கள் மறுபரிசீலனை செய்யணும். அவரை வரவேற்க கூடாது, அவரை அழைக்க கூடாது. அப்படி அழைத்தால் நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டுதான் இருப்போம். அதை எதிர்த்து எங்களை எல்லாம் இவங்க எல்லாம் ஒரு பொருட்டா என்று நீங்கள் நினைத்து அவரை அழைக்கலாம், அவரும் அந்த விழாவில் பங்கேற்கலாம். ஆனால் தமிழ் பிள்ளைகள் நாங்கள் ஒரு காலத்திலும் இந்த செயலை மறந்து போக மாட்டோம். நிச்சயமாக ஒரு நாள் இதற்கு வஞ்சம் தீர்ப்போம், பழிக்கு பழி வாங்குவோம். இதுல எந்த இதனால நாங்க கேட்கறதுக்காக நீங்க உடனே நாங்க ராஜபக்சே திருப்பி அனுப்பிடுவீங்க நாங்க நினைக்கல. ஏன்னா நாங்க எவ்வளவு காலம் போராடி இருக்கோம். அந்த எந்த போராட்டத்துக்கு நீங்க மதிப்பு அளிச்சதில்லை, இப்பவும் மதிப்பளிக்க போறதில்லை. ஆனால் நாங்க போராடாமல் இருக்க போறதில்லை, தொடர்ச்சியா போராடுவோம். நீங்களே சொல்றீங்க ஐயா நரேந்திர மோடி அவர்களே, நீங்களே சொல்றீங்க பதவியேற்க வெற்றி அந்த பாராளுமன்றத்துக்குள்ள போய் நுழைகிற போது வணங்கி எழுந்து சொல்றீங்க 10 தலைமுறை தலைவர்களினுடைய உழைப்பு நமக்கு இந்த வெற்றி என்று நீங்க சொல்லியிருக்கீங்க. அது மாதிரி நாங்க பல தலைமுறையா போராடி கொண்டிருக்கிறோம். எங்கள் தலைமுறையில் பல தலைமுறைகளுக்கான போராட்டத்தை வெற்றியாக குவிப்போம். இதுல எந்த மாற்றம் இல்லை. நீங்க ஒரு சாமானியன் மிகப்பெரிய வெற்றியை தொடலாம் என்பதற்கு நானே சான்று என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அதே சான்றை தமிழ் மண்ணில் இந்த பிள்ளைகள் நிரூபித்து காட்டுவோம். நீங்க நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு காலத்துல நேருக்கு நேர் எதிர் நின்று பேசுகிற காலம் வரும். அப்போது நீங்கள் எங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரமும் வரும். இன்னைக்கு மாதிரி இப்படி ஓரத்தில் நின்றுக்கிட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல நின்று கத்திக்கிட்டு இருக்க போறது இல்லை. நாங்க இந்திய பாராளுமன்றத்தில் நேருக்கு நேர கேள்வி எழுப்பி கேட்கக்கூடிய துணிவும் தெளிவும் எங்களுக்கு இருக்கு. இந்த தேர்தல்ல மிக தெளிவாக நாம் கணித்தோம். 2 கட்சியும் ஒன்றுதான், இரண்டும் நமது இனத்தின் உரிமைக்கு எதிராக, உணர்வுக்கு எதிராக நிற்கக்கூடிய கட்சிகள் தான் என்று அது தொடக்கத்திலே நிறுவனமாகுது. நாம் இது பதவி ஏற்பதற்கு முன்பே போராட நம்மளுக்கு வாய்ப்பு தந்திருக்காங்கன்னா 5 ஆண்டு காலத்துல எவ்வளவு வாய்ப்பு தருவாங்கன்னு நீங்க பாத்துக்கிறீங்க. அதற்கு தயாராகணும். ஏனால் போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தமிழ் தேசிய இனம் தள்ளப்பட்டிருக்கு. சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய இனம் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால் அது போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த வரலாற்று பெரும் பணியிலிருந்து, இந்த தேசியத்தின் அழைப்பிலிருந்து இளைய தலைமுறையினர் ஒதுங்கி செல்ல முடியாது என்று நமது தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே இளைய தலைமுறை பிள்ளைகளே, மற்ற இனங்களுக்கு வாழ்க்கையில் போராட்டம் இருக்கிறது, நமக்கு போராட்டமே வாழ்க்கையாக இருக்கிறது. எனவே நாம் எல்லோரும் போராடுவதற்காக வாழ்கிறார்கள் என்றில்லை, நாம் வாழ்வதற்காகவே போராடுகிறவர்களாக இருக்கிறோம். தொடர்ச்சியாக நாம் போராடுவோம். நமது உணர்வு மதிக்கப்படும் என்று நாம் நம்புவோம். இல்லை என்றாலும் நம்பிக்கையற்று நாம் நாதியற்று போக வேண்டியதில்லை. உறுதியாக நாம் போராடி வெல்லுவோம். இன்றைக்கு நமது இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுமைக்கும் நமது உணர்வை நாம் பதிவு செய்திருக்கிறோம். இன்னும் பல்வேறு அமைப்புகள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு வலிமையான குரலாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ராஜபக்சேயை அழைத்தது மிகுந்த கண்டனத்துக்குரியது. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுகிற ஒரு கொடுஞ்செயலாக இருக்கிறது என்று வலிமையான குரலில் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த கருத்தை நாம் வரவேற்போம். அவர்கள் பதவியேற்பு விழாவிற்கு வர முடியாது என்று சொல்லியிருப்பதை நாம் வரவேற்போம். அதே நேரம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்த பதவியேற்பு விழாவிற்கு ராஜபக்சே வருவதை காரணமாக காட்டி பதவியேற்பு விழாவிற்கு வரவில்லை என்றால் தமிழ் மாநில அரசை, தமிழ்நாடு அரசை கலைக்கலாம் என்று ஐயா சுப்பிரமணிய சாமி பரிந்துரைத்திருக்கிறார். அந்த பரிந்துரையும் நாம் ஏற்கிறோம். ஏனென்றால் இவர்கள் 149 இடமோ என்னமோதான் வென்றிருக்கிறார்கள். அதனால் தயவு செய்து நீங்கள் இந்த ஆட்சியை கலைத்து விடுங்கள். 234 இடத்தையும் வெல்ல வைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். அப்போதாவது உங்களுக்கு அறிவு, மானம், ரோசம்
ஏதாவது வருதான்னு பார்ப்போம். நீ ஏதோ கரைச்சிட்டா கவுந்தடிச்சு படுத்துக்கிறோம் கிறுக்கு பையன். ஏய் சொல்லித்தானே செஞ்ச ஒத்த இடம் உங்களுக்கு கிடைக்காது, மொத்த இடம் வெளில போறோம்னு. இப்ப நீ மறுபடியும் 150 இடம் கரைச்சி விட 234 இடம் நீ கரைச்சி விட்டீங்கன்னா நாங்க நின்றுவோம். அதுல பாதி இடம் எங்களுக்கு. ஏதாவது ஒரு வாரத்தில் உட்காந்துக்கிட்டு உலகிட்டு திருறாங்க. என்ன பண்றது? இப்ப மறுபடியும் அவருக்கு வேற பதவி ஏதோ கொடுப்பாங்க போல இருக்கு. கால குடும்ப நிகழ போகுது. இன்னும் எவ்வளவோ போராட்டம் இருக்கு. இளைய பிள்ளைகள்லாம் உடற்பயிற்சி செய்யுங்க, உடற்பயிற்சி கூடத்துக்கு போய் நல்லா இது பண்ணுங்க, முட்டையும் பாலுமா குடிங்க, இந்த குதிராவளி கம்மங்கஞ்சி இதுக்கு நல்லா குடிச்சு தேர்ச்சி வைங்க. நிறைய காலம் போராட வேண்டியது இருக்கு. பசி என்றாலும் 10 நாள் கிடக்கணும், பயணம் என்றாலும் 100 நாள் நடக்கணும். புரட்சியாளர் சேவிவேரா சொன்னது போல ஒரு போராளிக்கு ஒரு புரட்சியாளனுக்கான தகுதி ஒட்டிய வயிறு, எளிய சுமை, உறுதியான கால்கள்னா அதுக்கு நீங்க தயாராகிங்க. ஏன்னா இன்னும் 4-5 மாதங்களில் நவம்பர் 26ஆம் தேதி நமது தேசிய தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய 60வது பிறந்த தினம். அது அனைவரும் நாம் ரத்த தானம், உறுப்பு தானம் செய்கிறோம். ஏன் உடல் தானம் கூட செய்யலாம். ஏனால் இனத்தின் விடுதலைக்காக உறுப்பை சிதைய கொடுத்தார்கள், ரத்தம் சிந்தினார்கள், உடலையே விதையாக கொடுத்தார்கள். அதற்கு சான்றாக நாம் அனைத்தையும் தானம் செய்கிறோம். அடுத்த நாளிலிருந்து தமிழர் இன எழுச்சி பெரும் பயணத்தை தொடங்குகிறோம். நவம்பர், டிசம்பர், ஜனவரி அதுல முடிக்கிறோம். மே 18, 2015 தமிழர் இன எழுச்சி அரசியல் மாநாடு நடத்துறோம். நமது அரசியல் பிரகடனத்தை அதில் முழங்குறோம். 2016 தேர்தலில் நிக்கிறோம், வெல்றோம். அப்புறம் எவனையும் நம்ம கண்ணீர் மல்க கை ஊப்பி வேண்ட வேண்டியதில்லை. ஆட்சி நோரிக்கிட்டு போயிட்டே இருப்போம். அதனால இது ஒரு உணர்வு எழுச்சி. சும்மா படுத்தா உறக்க வராது. என் தம்பிகள் தான் சொல்லுவாங்க, போராடிட்டான், கைகால் போயிடுச்சு, வாழ முடியல, அவனுக்கு ஆதங்கம் இருக்குது, கோபம் இருக்குது. சொல்றான், உனக்கு இருக்க கோபத்தையாவது அண்ணா மேடையில கொட்டியாவது தீர்த்துக்கிறியே, நாங்க எங்க போய் தீர்த்து பேசுறது, எங்க போய் வடிக்கிறதுங்கிறான். எல்லார் கோபத்தையும் சேர்த்துதான் நான் பேசிடுறேன். அதனால இது ஒரு உணர்வின் வடிவு, ஒரு வெளிப்பாடு. ராஜபக்சே வருவதை தமிழ் தேசிய மக்கள் விரும்பல, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கு மேல ஒரு வல்லாதிக்க திமிரில் ஆட்சி அதிகாரத்தில் செய்மையானால் காங்கிரஸ் கட்சிக்கு என்ன நிலையோ ஏற்கனவே அந்த நிலையைத்தான் பாரதிய ஜனதா இங்கே அடைஞ்சிருக்கிறது. இந்த ஒத்த இடம் என் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணனின் நன்மதிப்புக்காக கிடைச்சிருக்கு, அந்த இடமும் இல்லாது செய்யும். இதுதான் எங்களால முடிஞ்சது. எனவே என் இனத்தை கொன்றொழித்த படுகொலையாளன் ராஜபக்சேவை இந்திய பேரரசினுடைய புதிய முதல்வராக, பிரதமராக பொறுப்பேற்க இருக்கிற ஐயா நரேந்திர மோடி அந்த நிகழ்விற்கு அழைக்க கூடாது. பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள் அந்த அழைப்பை ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்கிறோம். உணர்வு எழுச்சியோடு, இன உணர்வோடும், மான உணர்வோடும் இதில் பங்கேற்ற என் உயிருக்கினிய உறவுகள் உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வணக்கம். இங்கே சுடராக எரிந்து கொண்டிருக்க நமது பெருமதிப்பிற்குரிய பெருமகன் ஐயா சீபா ஆதித்தனார் அவர்கள், என் அன்பு மக்களே, இங்கே நமது தம்பி குறிப்பிட்டது போல நாம் தமிழர் என்ற கட்சியை நிறுவியவர் அவர்தான். அவருடைய வழித்தடத்திலேதான் நாம் பயணிக்கிறோம். அவர் எந்த நோக்கத்திற்காக, எந்த லட்சியத்திற்காக இந்த பேர் இயக்கத்தை கட்டி எழுப்பினாரோ அதே கனவிற்காக, அதே நோக்கத்திற்காகத்தான் நாம் களத்திலே நிற்கிறோம். இந்த பெருமகனார் கட்சியை கலைக்காது திமுகவில் இணைகிறார். அப்போது உங்க கட்சியை இனிமே உங்களுக்கு பின்பு யார் வழி நடத்துவார்கள் என்று கேட்டதற்கு உடனே அவர் மறுமொழி சொன்னார், வழி வழியே வருகிற வீரத்தமிழ் பிள்ளைகள் இதை எடுத்து நடத்துவார்கள் என்று. அந்த அருமை பெருமகனின் ஆழ்ந்த நம்பிக்கை வீண் போகாது. இன்றைக்கு அவர் வழி வழியே வந்த வீர தமிழ் பிள்ளைகள் நாம் இதை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அவருடைய கனவு மிகவும் பெரிது.
அவர் இங்கிலாந்து நாட்டிலே படிக்கிற போது அயர்லாந்து மக்கள் வெறும் 5 லட்சம் எண்ணிக்கை கொண்ட மக்கள், ஐரிஷ் மக்கள் தங்கள் நாட்டுக்காக தங்களுக்கென்று ஒரு தேசம் வேண்டும் என்று போராடினார்கள். சின்ஃபைன் என்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கி, அது நாம் ஐரிஷ் மக்கள் என்று அந்த அமைப்பின் பெயர். அது அவருக்கு ஒரு விதையை அவர் மனதுக்குள் விதைத்தது. 5 லட்சம் பேரை தனிநாடு கேட்கிறானே, 5 கோடி தமிழர்கள், நமக்கு ஒரு நாடு இருக்கக்கூடாதா என்ற பெருங்கனவோடு இங்கே வந்து நாம் ஐரிஷ் மக்கள் என்று அவர்கள் தொடங்கியதை போல நாம் தமிழர் என்ற இந்த கட்சியை தொடங்கினார். அங்கே அந்த மக்கள் டெய்லி மிரர் என்கிற ஒரு இதழை தொடங்கி நடத்தினார்கள். இங்கே நமது ஐயா படிக்காத பாமரனும் நாட்டு செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும், பேசும் தமிழிலே பாமர மொழியிலே உலக நடப்புகளை அரசியலை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பெருங்கனவோடு தினத்தந்தி என்ற நாளைக்கினை தொடங்கி அதை இன்று வரை வெற்றிகரமாக அந்த குடும்பத்தினர் நடத்தி வருகிறார்கள். இந்த பெருமகனாரின் கனவு, ஈழத்தந்தை ஐயா செல்வா அவர்கள் இந்த நாட்டிற்கு வந்து எங்கள் விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவு தாருங்கள் என்று கேட்டபோது மதிப்புமிக்க நமது ஐயா தந்தை பெரியார் அவர்கள் கூட நானே ஒரு அடிமை, இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவுவது என்று சொன்னார்கள். ஆனால் ஐயா சீபா ஆதித்தனார் அவர்கள் தான், நான் உங்களுக்கு இறுதி வரை துணையாக நிற்பேன், உங்களோடு நின்று போராடுவேன் என்று உறுதி தந்தார்கள். இன்றைக்கு இருக்கிற உணர்ச்சி பாவலர் அண்ணன் காசி ஆனந்தன், அப்பா வாசரை பாணர், நமது அப்பா தேனிசை செல்லப்பா போன்றவர்கள் எல்லாம் ஐயா அவர்களினுடைய நாம் தமிழர் கட்சியிலே இணைந்து பணியாற்றியவர்கள். அந்த பெருமகனாரினுடைய 23வது ஆண்டு நினைவு தினம், அவருடைய நினைவை போற்றுகிற இந்த வேளையில் எந்த லட்சியத்திற்காக ஐயா களத்திலே நின்றார்களோ அதே லட்சியத்தை அவருடைய வழி வருகிற பிள்ளைகள் நாம் வென்று முடிப்போம் என்று உறுதியேற்று கரைவோம். உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சி வணக்கம். நமது ஐயா சீபா ஆதித்தனார் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் புரட்சிகரமான வணக்கம். நாம் தமிழர்.